அன்றைக்கி மார்ச் 23 1931 வருஷம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சூரியன் மறையும் நேரம். லாகூர் சிறைச்சாலையில் தூக்கு மேடையை நோக்கி 3 இளைஞர்கள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நான் இறந்தாலும் என் மனதிலிருந்து நாட்டின் மீதுள்ள அன்பு மறையாது, நாட்டின் மனம் என் மண்ணிலிருந்து வரும் என்ற பாடலை பாடினர் மூவரும். மூவர் முகத்திலும் எந்த விதமான பயமோ வருத்தமோ கொஞ்சம் கூட தெரியலைங்க. ஆனால் இந்திய நாட்டிற்காக தன் உயிரை இழக்கப் போகிறோம் என்ற பெருமையே இருந்துச்சு. தூக்கு மேடையை நெருங்கியதும் மூவரும் தூக்கு கயிற்றை முத்தமிட்டனர். அதில் ஒருவர் தூக்கு கயிறை தமக்கு தாமே மாட்டிக்கிட்டார். அவர்தான் மாவீரன் பகத்சிங். ராஜகுரு, சுக்தேவ் சிங் மற்ற 2 பேரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். யார் முதலில் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தூக்கில் இடுபவர் கேட்க, அதற்கு சுக்தேவ் சிங் என்னை முதலில் தூக்கிலிடுங்கள் என்று கூற மூவரும் ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கிலிடப்பட்டனர். விடுதலை வேள்வியை பற்ற வைத்து தன் உயிரை இழந்த இம்மூவருக்காகவும் அந்த தேசமே அழுதது. தேசத்தின் கவனத்தை ஈர்த்த பகத்சிங் கொலை வழக்கில் சாற்றப்பட்ட குற்றங்கள் என்ன? நீதிமன்ற விசாரணைகள் முறையா நடந்துச்சா? நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பகத்சிங்கின் அறிக்கையில் என்னதான் இருந்துச்சு? இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்கலாமா? வெல்கம் டு எழில் டாக்ஸ். பிரிட்டிஷின் எதேச்ச அதிகாரத்தையும் இந்திய வளத்தை ஆங்கிலேயர்கள் கொள்ளையடிப்பதையும் கண்டு மக்கள் ஆங்கிலேய ஆட்சியை வெறுக்க துவங்கிய காலகட்டம் அது. நாடெங்கும் ஒரு அமைதியின்மை இருந்துச்சுங்க. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர 1928 சைமன் தலைமையில் ஒரு குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. அந்த குழுவில் இந்தியர்கள் யாரும் இல்லைங்கிறதுனால காந்திஜி அந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செஞ்சார். இதை அடுத்து அக்டோபர் 30 லாலா லஜபதி ராய் சைமனே வெளியேறு என்ற முழக்கத்தோட ஒரு அமைதி ஊர்வலத்தை நடத்தினார். அமைதியாக நடந்துகிட்டு இருந்த ஊர்வலத்தின் நடுவே டிஎஸ்பி ஸ்காட் மற்றும் ஏஎஸ்பி ஜேபி சாண்டர்ஸ் காவலர்களோட புகுந்து மக்களை அடித்து விரட்டினாங்க. அதில் கடுமையாக காயம் அடைந்த லாலா லஜபதி ராய் சிகிச்சை பலனின்றி 15 நாட்களில் இறந்துவிட்டார். லாலா லஜபதி ராய் மரணம் இந்தியாவையே புரட்டி போட்டுடுச்சு. இதற்கு பழிக்கு பழி வாங்க பகத்சிங் முடிவு செஞ்சார். பகத்சிங்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு ராஜகுரு, ஆசாத் ஆகிய மூவரும் டிஎஸ்பி ஸ்காட் அலுவலகத்துக்கு வந்தாங்க. பஞ்சாப் மத்திய செயலகத்தில் இருந்த அலுவலகத்தில் ஒரு மறைவான இடத்துல பதுங்கி இருந்தாங்க. ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தார் ஏஎஸ்பி சாண்டர்ஸ். அவரை ஸ்காட்னு தவறாக அடையாளம் கண்ட பகத்சிங்கின் இன்ஃபார்மர் ஜெய்கோபால் ராஜகுருவுக்கு சைகை காட்ட மோட்டார் சைக்கிள்லேருந்து வெளியில் வந்த சாண்டர்ஸை கழுத்தில் சுட்டார் ராஜகுரு. சாண்டர்ஸ் கீழே விழ அவரை நெருங்கிய பகத்சிங் அவரை நெத்தியில் சுட்டுட்டு 3 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இந்திய தேசம் முழுவதும் லாலா லஜபதி ராய் மரணத்துக்கு நீதி கிடைத்தது என்று கொண்டாடி தீர்த்தாங்க. பிரிட்டிஷ் அரசு மக்கள் விரோத போக்க தொடர்ந்தது. வணிகர்களுக்கு எதிராக வணிக தாவா சட்டத்தையும் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தையும் அப்போதைய நாடாளுமன்றமான மத்திய அசம்பிளியில் கொண்டு வர முடிவு செஞ்சது. 8 ஏப்ரல் 1929 அன்னைக்கு அசம்பிளி கூடியது. ஹாலில் உறுப்பினர்களும் பார்வையாளர்களும் பத்திரிகையாளர்களும் அமர்ந்திருந்தனர். பகத்சிங் மற்றும் தத் ஆகிய இருவரும் காக்கி உடையுடன் அசம்பிளிக்கு வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்தனர். வணிக தாவா சட்டத்துக்கு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அப்போது திடீர்னு குண்டு சத்தம், ஒரே புகை மூட்டம். அசம்பிளியில் இருந்தவங்க பதறி ஓட சற்று நேரத்தில் மற்றொரு குண்டு சத்தமும் கேட்டுச்சிங்க. ஒரே குழப்ப நிலை. இதிலிடையே துப்பாக்கி சத்தமும் கேட்டது. இந்த குழப்பத்துக்கு காரணம் பகத்சிங் அசம்பிளியில் எறிந்த குண்டு தான். இன்குலாப் ஜிந்தாபாத்னு முழக்கமிட்டு துண்டு பிரசுரங்களை வீசிவிட்டு தப்பி ஓடாமல் அங்கேயே இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் மக்களுக்கு இந்திய விடுதலைக்கான ஒரு முயற்சியாக தான் இதை கையில் எடுத்தாங்க.
காவலர்களால் கைது செய்யப்பட்ட பகத்சிங்கும் தத்தும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். இப்போ இந்த குற்றங்களுக்காக பகத்சிங் மேற்கொண்ட நீதிமன்ற விசாரணையை பற்றி ஒன்னொன்னா பார்க்கலாமா? காலையில் 10 மணிக்கு பகத்சிங்கும் தத்தும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். வரும்போதே பகத்சிங் தன்னோட வலுவான குரலினால் புரட்சி நீண்டு வாழ்க எனவும் தத் ஏகாதிபத்தியம் ஒழிகன்னும் முழக்கமிட்டனர். விசாரணை நீதி அரசரா ஆங்கிலேய நீதிபதி FB பூல் கைதிகளின் கையை கட்டுமாறு உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் பகத்சிங் வழக்கறிஞர் அசஃப் அலியும் அரசு வழக்கறிஞர் சுரஜ் நாராயணனும் பகத்சிங்கின் அப்பா அம்மாவும் இருந்தாங்க. பகத்சிங்கும் தத்தும் மகிழ்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க என்று ரிப்போர்ட்டர் செய்தி குறிப்பு ஒன்று சொல்லுதுங்க. அரசு தரப்பு சாட்சிகள் வரவழைக்கப்பட்டு ஆதாரங்களை பதிவு செய்தது நீதிமன்றம். 11 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். மத்திய இடைவேளையில் பகத்சிங்கின் தந்தை சந்திச்சப்போ பகத்சிங், அரசு என்னை தண்டிப்பது உறுதி, அதனால என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கார். வழக்கு அடுத்த நாளும் தொடர நீதிபதி குற்றவாளிகளை அவர்களுடைய தரப்பு அறிக்கையை கேட்க இருவரும் மறுத்துவிட்டனர். நீதிமன்ற விசாரணையின் முடிவில் குற்றங்களை பதிவு செய்து வழக்கை செஷன் நீதிமன்றத்துக்கு ட்ரையலுக்காக அனுப்பியது. செஷன்ஸ் கோர்ட் ட்ரையல் ஜூன் 1929 ஆரம்பிச்சது. அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிஞ்சப்புறம் ஜூன் 6ஆம் தேதி பகத்சிங் தன்னோட வரலாற்று சிறப்பு மிக்க அறிக்கையை அவரோட வக்கீல் அசஃப் அலி மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதில் என்ன இருந்துச்சுன்னா, அசம்பிளியில் குண்டு எறிந்தது உண்மைதானோ, அது ஆங்கிலேய அரசு தனது கரைகளிலிருந்து விழித்து கொள்ளவும் இந்திய மக்களின் குரல் அவர்களுக்கு கேட்கவும் தான் இதை செஞ்சேன். தனிப்பட்ட மனிதர்களின் மீது எனக்கு எந்த பகையும் இல்லை எனவும் புரட்சியினால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு குறிப்பிட்டிருந்தார். இறுதியா செஷன்ஸ் கோர்ட் தன்னோட தீர்ப்பை வழங்கியது. குற்றத்தை குற்றவாளிகளை ஒப்புக்கொண்டதால் பகத்சிங் மற்றும் தத் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேல்முறையீடு செய்ய விருப்பமில்லை என்றாலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு அதை நீதி அரசர்கள் தள்ளுபடியும் செஞ்சுட்டாங்க. கொலை குற்றம் மொத்தம் 27 பேர் மேலே சாட்டப்பட்டது. அதில் 7 பேர் அப்ரூவராக மாறிட்டாங்க. ஆனாலும் அனைவரும் இளைஞர்கள். அதனால் அவங்க இந்த வழக்கின் முடிவு என்னவாகும்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. அதாவது நீதிமன்றத்தில் முழக்கமிடுவது, இல்லைனா நீதிமன்றத்துக்கு வராமலே இருக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்லாமல் வழக்கை நடத்த முடியாதுல்ல. அதனால் உயர்நீதிமன்றம் ஒரு தனி தீர்ப்பாயத்தையே உருவாக்கியது. லாகூர் சதித்திட்ட வழக்கு 5 மே 1930 அன்னைக்கு 3 நீதிபதிகளோட வழக்கு விசாரணையும் ஆரம்பிச்சதுங்க. பகத்சிங் அவருக்குன்னு தனிப்பட்ட வழக்கறிஞர் நியமிக்க வேண்டான்னு சொல்லிட்டார். பகத்சிங் வழக்கின் முடிவை முன்கூட்டியே ஊகித்ததால் எந்த விதமான எதிர்வாதமும் செய்யலை. இதற்கிடையில பகத்சிங்கின் தந்தை, கொலை நடந்த அன்னைக்கு என் பையன் லாகூர்லே இல்லைன்னு கூறி ஒரு மனு தாக்கல் செஞ்சார். ஆனால் அதற்கு கடுமையான ஆட்சேபனை செய்த பகத்சிங் தன் தந்தையார் கூறியது தவறுன்னு சொல்லிட்டார். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இல்லை? 1930 அக்டோபர் 7ஆம் தேதி வழக்கின் இறுதியில் கண்ணால் கண்ட சாட்சிகளாலும் அப்ரூவரான ஜெய்கோபாலின் சாட்சியமும் பகத்சிங் எழுதிய போஸ்டரும் பகத்சிங், சுக்தேவ் சிங் மற்றும் ராஜகுரு மூவரும் குற்றவாளிகள்னு முடிவு செய்து அவர்களை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டது. பகத்சிங்கை காப்பாற்ற சில முக்கிய பிரமுகர்கள் லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்ய அதுவும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. பண்டிட் மதன் மோகன் மாலவியா வைஸ்ராய்க்கு மனிதாபமான முறையில் குற்றவாளிக்கு மன்னிப்பு வேண்ட அதுவும் இறுதியில் மறுக்கப்பட்டது. முதல்ல மார்ச் 24ஆம் தேதி காலையில தான் தூக்கிலிட முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனால் பொதுமக்களின் அதிருப்தி நிலவுவதால் 23ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சிறைச்சாலைக்கு வெளியே மக்கள் திரண்டிருந்ததால் மூவரின் உடல்கள் பின்பக்கமாக எடுத்துட்டு போய் சட்லஜ் நதிக்கரையில் தகனம் செஞ்சாங்க. அப்புறமா மூவரின் அஸ்தியும் பொதுமக்களால் லாகூருக்கு எடுத்து வரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூக்கு மேடை ஏறுற வரைக்குமே மரணத்தை தைரியமாக எதிர்நோக்கிய பகத்சிங்கை பார்த்து சிறை அதிகாரிகளே வியந்து போனாங்க. பிரிட்டிஷ் அரசின் இந்த முடிவை
நியூயார்க் டெய்லி ஒர்க்கர் பத்திரிகை ஆங்கிலேய அரசின் ஒரு இரத்த களரியான முடிவுன்னு குறிப்பிட்டிருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு பகத்சிங்கின் தைரியத்தை பாராட்டி ஆங்கிலேய அரசு இதே பகத்சிங் ஒரு ஆங்கிலேயராக இருந்திருந்தா என்ன முடிவெடுத்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருந்தார். பகத்சிங்கின் வழக்கு விசாரணையை கூர்ந்து கவனிக்கும் போது வழக்கின் முடிவை முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வழக்கை நடத்திய மாதிரி தான் தெரியுதில்ல. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோன்ற பாரதியார் பாட்டு எவ்வளோ உண்மை இல்லை? இன்னைக்கு நாம் வாழற இந்த சுதந்திர இந்தியாவுக்காக எவ்வளவு தியாகங்கள், உயிர் பலி, கண்ணீர் கதைகள். விடுதலை போராட்ட உணர்வுகளை மக்கள் மனதில் பதியறதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்த ஒரு போராளியின் வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேருக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கோம்ல. பகத்சிங்கை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்களேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.